திருவண்ணாமலையவே புனித நகரமாக அறிவிக்கணும். அது நல்ல விஷயம்தான். புனித நகரமாக அறிவிக்கிறோம். எப்படி புனித நகரம் ஆகிறத அறிவிக்கிறோம் அப்படின்னா, இறைச்சியை தடை செய்யணும். இறைச்சியவே ஒட்டுமொத்தமாக தடை செய்து புனித நகரமாக அறிவிக்கணும் அப்படின்னா, இறைச்சி உண்பதை தடை செய்யணும் அப்படின்றாங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, முதுமொழி இருக்கு. அப்படின்னா நான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, கோயில் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா இடத்துலையுமே கோயில் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையுமே சாமி இருக்கு. எல்லா இடத்துலையுமே சாமியை கும்பிடுற பக்தர்கள் இருக்காங்க. அப்போ கோயில் இருக்க எல்லா ஊருமே புனிதமான இடம் தான், புனிதமான ஊர் தான், புனிதமான நகரம் தான், புனிதமான கிராமம் தான். அப்படி இருக்கும்போது எல்லா ஊர்லயுமே நீங்க இவர் சொல்றது மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. இறைச்சிக்கு எல்லா ஊர்லயும் தடை விதிச்சா தமிழர்கள் இறைச்சி சாப்பிடாம இருக்க முடியுமா? நீங்க இந்த கோவில் கிக்தர்கள்லாம் விட்டுருங்க, தமிழர்கள் இறைச்சி உண்ணாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த இறைச்சி கறி சாப்பிட்றது, ஊன் அப்படின்றது இயல்பாகவே இருக்கக்கூடிய உணவு. அது இயற்கையான உணவு. அதாவது நம்ம இந்த வெஜிடேரியனிசம் இருக்கு இல்லையா, வேகனிசம், அதுதான் ஏதோ இயற்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நீங்க அதை நம்பக்கூடியவங்க, இயற்கை உணவு, தாவர உணவு சாப்பிட்றவங்க, அது இயல்பாக இருக்கலாம் அவங்களுக்கு. இந்த இறைச்சி சாப்பிடுவது இந்த தாவர உணவிற்கு முந்தைய உணவு. அது நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது, ஹியூமன் எவல்யூஷன்லேயே நம்ம பார்க்கும்போது, பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய உணவு அப்படின்றது இறைச்சி, ஊன் உணவு. இந்த ஊன் உணவை பற்றி சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவ்வளவு பாடல்கள் இருக்கு. அது ஒரு பக்கம். இறைச்சி சாப்பிடுவது அப்படின்றது, அதாவது ஊன் அப்படின்றது நம்ம மனித குலத்தோடவே தொடர்புடையதாக இணைஞ்சதாக இருக்கு. நம்ம தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தமிழ் பண்பாட்டில் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அதற்கான சான்றுகள் இருக்கு. ஊன் உணவு சாப்பிட்டதற்கான சான்றுகள் இருக்கு.